நந்தினி மேடம் சொன்னாங்க, அவங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் கரெக்டான விஷயம். இது வந்து கம்பி கட்டின கதைன்னு பேர் வச்சது வந்து நானு, அதுக்கப்புறம் நட்டி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து வந்து வச்சோம் கம்பி கட்டின கதைன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்த டிராவலை சொல்லிடுறேன். என் பேர் ரவி. நான் பேசிக்கலாக வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கேன். என் நண்பன் ராஜநாதன் இந்த படத்தோட டைரக்டர் ப்ளஸ் ஸ்டோரி அவர் தான் எழுதினாரு. கூட உட்காந்துட்டு மற்ற எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இந்த விஷயத்தில். ஸ்டோரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு படமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றுறதுக்காகவும். 22 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப வருஷமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார், ஒரு படம் பண்ணணும். எனக்கு பேசிக்காக காமெடி மட்டும்தான் பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து கிட்டார் பிளேயர் கூட. ஸோ நான் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் தான் அவங்ககிட்ட சொன்னது, காமெடி படம் தான் முடியும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து சாமியார் காமெடி ஏமாத்துற வேலை. சொன்ன உடனே அவன் சொன்னது, இதால ஒருத்தரால தான் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்த சேர்த்து பண்ணோம்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒருத்தரால தான் பண்ண முடியும், அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு. அவர் வந்தாருன்னு யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு 2-3 படம் போட்டு காமிச்சா. அது பார்த்த உடனே எனக்கே பயமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசி நட்டி சார் வந்து ஓகே சொல்லதான் என்கிட்ட வந்து சொன்ன உடனே அடுத்த நாள் நான் ஆஃபீஸை போட்டுரு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 3-4 மந்த்ஸில் நட்டி சார் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு 5th-6th மந்தில் வந்து முருகானந்தம் சாரும் கூட ஜாயின் பண்ணிட்டு அவரும் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எழுதின கதை அப்படியே டோட்டலாக மாறிச்சு. 3 தடவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் படமாக எடுப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஷூட்டிங் போகும்போது தான் தெரியும், இங்கே உட்காந்துருக்கவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, ஒருத்தர் கூட சாதாரண ஆள் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றதெல்லாம் மீறி ஒரு லைஃபாக பார்க்குறாங்க அவங்க. இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து லைஃபாக தான் பார்க்குறாங்களே தவிர ஜஸ்ட் ஒரு மூவி அதில் போய் நான் ஒரு வேலை பண்ண போகிறேன்றது அவங்க இல்லவே இல்லை. பேஷனுக்கும் மேலே கிரியேட்டிவிட்டி வந்து இப்படி ஒன்று இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷூட்டிங்கில் எல்லாம் டேக்கு கரெக்டாக போகும், ஆனால் கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம், அதனால ரீடேக் ஆகும். ஸ்பாட்லேயே வந்து டயலாக்ஸை மாற்றி அதை வந்து எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்றது படம் பாருங்கள். நான் நிறைய பேச விருப்பம் இல்லை, படத்தை பாருங்கள். என் நண்பனுக்கு நான் இந்த படம் மூலயமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் நட்டி சார், சிங்கம்புலி சார், சாம் சார், கோதண்டம் சார் என்ன லெவலுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட கோர் காம்பிடென்சி அதை வந்து மோஷன் பிக்சரில் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுன்றதை வந்து வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்றதை அப்போ நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நட்டி சார் மற்ற படத்தை பற்றி பேசக்கூடாது, மற்ற படத்தில் நடிக்கிறது வந்து எனக்கு இன்னமும் ஒரு உடன்பாடு இல்லை. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் அண்ணன், எனக்கு அவர் அண்ணன் தான். இப்போது இது ஒரு டோட்டலாக ஒரு ஃபேமிலி தான் என்னை பொறுத்த வரைக்கும். மைக் டைசனை கூட்டின்னு வந்து கபடி விளையாட வச்சுட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு மைக் டைசனை கூட்டிட்டு வந்து கபடி விளையாட வச்சுட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் அது கிடையாது, வேற லெவலு. அது வந்து இந்த படத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காரு. நல்லபடியாக முடிஞ்சு அடுத்தது பண்ண போகிறதுல ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 2 வரும். அது கம்பி கட்டின கடை எல்லாம் அது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறோம். அதில் அதுவும் ஒன்று விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் லாஜிக் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை, லாஜிக் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக் இதில் 2 விஷயம் இருக்கு, அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி வேணும், மியூசிக் நல்லா இருக்கணும். நம்ம பிஸ்னஸில் லைஃப்பில் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் நியூஸ் பேப்பர் பாருங்கள், டிவியை பாருங்கள், செய்திகள் என்ன வருது, இவன் அதை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், வெட்டினான், ரேப் பண்ணிட்டான், திருட்டு போச்சு, இட்சி பண்ணான், ஏதோ நடக்குது. நெகட்டிவ். ஒர்க் போகிறோம், ஒர்க்கில் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணோம், வேர்த்து வேலை பண்ணணும், அடிப்பட்டாலும் வேலை செய்யணும்.
இவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் தியேட்டருக்கு போனாலும் அங்கேயும் என்ன ஊராக சேர்ந்து ஒரு ஊரை ஃபுல்லாகவே பிரச்சனை பண்ணாங்க. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை. ஸோ அங்கே போனாலும் நம்மளை அழ வைக்கிறாங்க. ஆல்ரெடி தாங்க முடியல, அங்கேயும் போய் இதை பார்த்துட்டு வந்து அழுதுட்டு இருக்கணுமா? ஸோ என்னோட கோல் பியூராக என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். போனோன்னா 2.5 மணி நேரம் போனதே தெரியக்கூடாது, சிரிக்கணும். முடியும் போது ஒரு டைம் ஆயிடுச்சா, வெளில வரும்போது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், லாஃப்டர், ஃபன். இதுதான் என்னோட டார்கெட். என்னோட எல்லா படமும் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் இப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும், இதில் எல்லாருமே இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த படத்தில் நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, இவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இதை வந்து தியேட்டருக்கு ரீச் பண்ணணும். அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து உங்களோட ஆதரவு, நான் பேசினதெல்லாம் தப்பா ரைட்டான்னு ஒரு மார்க் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு படம் இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சுட்டு திரும்ப ஒரு ஈவெண்ட் வைப்போம் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அந்த மீட்டிங்கில் நான் வந்து இன்னும் வேற மாதிரி பேசுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சுபசாதாரணர்களான திரையுலக சிற்பிகளுக்கும் நடிகர் நடிகைகளான சிற்பங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். கம்பி கட்டின கதை. இந்த படம் வந்து கம்பி கட்டாத ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். தீபாவளிக்கு வெளிவர இருக்கு. பொதுவாக ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை விட அரிது ஒரு பாடலாசிரியருக்கு பேமெண்ட் செட்டில் செய்வது. அதை விட அரிது தற்போதைய சூழ்நிலையில் பாடலாசிரியருக்கு பேச நேரம் ஒதுக்குவது. இது அனைத்தையும் ரொம்ப நேர்த்தியாக இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்த பிஆர்ஓ அவர்களும் நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள். எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் வந்து நான் 3 பாடல்கள், மொத்தம் 4 பாடல்கள், இந்த 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களும் ஒரு பாடல் வந்து ஃபோக் மெர்லி அண்ணன் அந்தோனிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். இன்னொரு பாடல் விவி பிரசன்னா அவர்களும் பத்மலாத் அவர்களும் பாடியிருக்காங்க. இன்னொரு பாடல் வந்து பென்னி தயால் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு பாடல் இந்த படத்தில் 4வது பாடலை எழுதியிருக்கிறது என்னுடைய நண்பர் ஆபா ராஜா அவர்கள். அவர்கள் வந்து குட்டி பட்டாசுன்ற பாடல் மூலிமா மாபெரும் வரவேற்பை பெற்ற ஒரு கவிஞர். அவர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த பாடல் வந்து தீபாவளிக்கு குட்டி பட்டாசு இல்லாமல் பெரிய பட்டாசை வெடித்து பெரும் வரவேற்பை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கும். அந்த பாடலை பாடியிருப்பது ஒரு புதுமுக பாடகி, அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பும் அன்பும் நன்றியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து பதிவு பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன். மேடை கிடைச்சதுனால நான் பதிவு பண்றேன். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து 1967ஆம் ஆண்டு வந்து முதல்வராக பதவியேற்ற போது அவர் ஒரு கருத்துரையை ஒன்று ஆற்றினார். அதுல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இதழ்ன்றது பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய திரை ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய உங்களிடம் அதை கேட்கிறார். இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு படம் வந்து நான் வந்து ஒரே ஒரு படம் இசையமைச்சிருக்கேன். அந்த படம் இங்க திரையிடும் போது உங்களில் ஒரு ஊடக நண்பர் வந்து அந்த படத்தை வந்து ப்ரெஸ்ஸோ முடிச்சு வெளியே வந்து என்னை பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, உங்க படத்துல வந்து ரீரெக்கார்டிங் டயலாக்கோட சத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு. இதுதான் முறையிடல். அவர் நினைச்சாருந்தா வெளியே எங்க வேணாலும் போய் அந்த படம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிருக்கலாம். எங்கிட்டயே வந்து நட்டி சார் மற்றும் என் கூட சக நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நாங்கள் வந்து கருத்து எதுவுமே சொல்லவில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியாக இருக்கும், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும், அது அப்படியே இருக்கும். நிறைய டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பாட்லேயே தான், ஆன் த ஸ்பாட். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எம்ஆர் ராதா மற்ற மாதிரி ஆன் த ஸ்பாட் தான் டைலாக்கே பாதிக்கு மேலே. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் எந்த கருத்தும் அதில் சொல்ல வரல. அதனால ஜாலியாக வாங்க, சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நாங்கள் அதை எங்கள் தயாரிப்பாளரே சொன்னார். நம்ம வரது கொடுக்குற காசுக்கு சிரிச்சுட்டு போகணுன்ற மாதிரி, எந்த மனக்கவலையும் இல்லாமல் போகலாம்.
இப்போ வந்து படம் எடுக்கிறத விட அதை வெளியிடுறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை எங்கள் படத்தை வெளியிடுற ஹரியுத்ரா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இயக்கத்தில் நான் ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருக்கிறேன். மற்றும் விழாநாயகர் சத்யசாரி இசையமைப்பாளருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வானமெங்கும் நட்சத்திரம் பொழியும் இந்த மாலை வேளையில் நானும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரமா நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள மறுபடியும் அடுத்த மூவியோட நான் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். First of all, I would like to thanks to my producer, Ravi sir. நீங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. And director, captain of the ship, நாதன் சார், முருகானந்தம் சார், 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டைலாக் எல்லாமே பண்ணுவாங்க. பிளான் பண்ணி கொண்டு அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுவாங்கல்ல, கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்க தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டி சருக்கு முக்கியமாக தேங்க்யூ சொல்லணும். முகேஷ் ரவி, டெபியூட் ஹீரோ, வண்டர்ஃபுல் ஆக்டருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. எல்லா ஆக்டரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அவர். அண்ட் ஸ்ரீ ரஞ்சினி, ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். கோ ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வளோ ஸ்வீட்டாக. ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோட டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேச கஷ்டம் தான். பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். எல்லாரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமாக பேசினாதான் இங்கே எல்லாருக்கும் பேச்சு வரும். பாருங்க, சிரிங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ சதீஷ் சார், இந்த விழாவுக்கான ஹீரோ சதீஷ், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, ஹி இஸ் வெரி காம் அண்ட் ஸ்வீட் சட்டில் பர்சன். பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது. செம்ம சவுண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாங்குமே வந்து சரவெடி மாதிரி இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சதா? தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து அக்டோபர் 17 வந்து கண்டிப்பாக எல்லா தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். தேங்க்யூ. முதல் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதான் முத்துராம் சார் சொன்ன மாதிரி தான், இந்த கதையில இந்த படத்துல வந்து நிறைய வந்து ஸ்பாட்ல தான் அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நிக்கிறேன், கேரவேன் குள்ள போறேன். சார் ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்றேன் அப்படின்வாங்க. எப்போ 10 மணி ஷார்ட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்பதான் டிஸ்கஷன் உட்காருவாங்க. நட்டி சார், சிங்கம்புலி சார், டைரக்டர் சார் உட்காருவாங்க. நானும் உட்காந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நட்டி சார், சிங்கம்புலி சாரோட எனர்ஜியை என்னால் மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும். அவங்க உட்காந்து ஸ்பாட்ல அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் இந்த டைலாக் சொல்லுவோம், இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? நான் வந்து இதுக்கு ஏகாக பிக் பாரு தூள் இருக்கிற கேக பச்சா சொல்றேன் சார். அதுக்கு நான் என்ன சார் சொல்றேன் சார்? நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார். அவங்க நான் வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். டைரக்டர் சார் எனக்கு ஏதாவது லைன் இருக்கா இங்க இருக்கு சொல்லு. ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால மேட்சே பண்ண முடியல. அது ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் நட்டி சார், டைரக்டர் சார் ரொம்ப கொடுமைப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தால் டப்பான்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ thank you so much for this opportunity and உங்க சப்போர்ட் இந்த படத்துக்கு
நிறைய தேவைப்படுது. And I hope you guys do support us till the end. And October 17 theaterல வந்து பாருங்க. Thank you. So I'll speak in English. First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Nati sir, really, it was such a beautiful experience with all these people. Everybody is talented, and we became like a family. All this time we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skills, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them I couldn't be like what I am, like chill, like laughter and all those things. So we were enjoying, actually the whole journey was so beautiful. And I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie, October 17. Please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒருத்தராக பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் நான் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை இன்னே மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு நடிக்க போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க. எனக்கு மட்டும் பட்டையை போட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கேட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சார், இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா, சொல்லிங்க போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் யூனிட் போயிடலாம் சார், எத்தனை சார் இன்றைக்கி தெரியும் நான் சார் நடந்துருக்கேன் சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டைப் பண்ணுங்க சார், சார் இதை மட்டும் எடுத்துக்கேன் சார், சார் அங்கே போங்க சார், அங்கிட்டு போங்க. கரெக்டாக பார்ப்பாங்க சாப்பிட, இப்படி குறைச்சி இது கொலஸ்ட்ரால் இது ஃபேக்ட் இது நீங்கள் அந்த ஐயோ தப்பிக்க முடியாது போல் அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம். படம் வேலை பார்க்க போகிறோம். நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசினோம் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார். அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம். அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவாங்க, அங்கே தான் மாறுவார், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சொல்லால் வழங்கிடும் சார். பேப்பரில் உட்காந்து படிச்சு கிடிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16 அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார். இது ட்ராலி இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம், அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த போலீஸ் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ இவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். மைக் டைசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி விளையாட சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார். என்னை கூட சொல்லிடலாம் சார். உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்திருக்காங்க. உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து சின்ன பிள்ளை பட்டை விட வந்து என்னன்னு சொல்லிடலாம் சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார். இதுக்கு இடையில டிவி வீக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. கொஞ்சம் சம்பளம்லாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றினா எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்றிய பாரு நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தங்க. அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன். சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளை எட்டி பார்க்க முடியுது. அதுக்குள்ள துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயும் 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்னு. ஒரு செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. அந்த ஆள் இப்படி போட போச்சுனாம நம்மளாம் என்ன செய்யறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்க? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சிம்லே வாப்படுத்து கிடப்பே. அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டேன். கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடிச்சாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பொழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடை மதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியாங்க? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படங்களா? அதெல்லாம் நீ நடிகன் 10,000 ரூபா. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா தெரியும், ஒரு 5,000 ரூபா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்டேருந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமியில் அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் மணிவன் சார் இருந்தார். ஆமாம் தெரியுமே, எங்கள் சுத்த சார் ஒரு ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. டெஸ்ட் கொடுத்து போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்தியிலலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா.
நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபுரா சார் போகிற அது அந்த படம்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு. 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை அவங்க சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொன்னேன். படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும் படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவார். அன்றாக்கேஷப்லேருந்து அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒழுங்காக போயிரு, வண்டி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் இதனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசா நடிக்கிறாங்களா, அதை வந்து நீ இன்னும் அடிக்கணுங்கிறாண்டா. நம்ம ஊரில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நம்மளும் அடிக்கணுங்கிறாண்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பூர் சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார். இவர் வெளியே வந்து கையில் வச்சு முடிச்சுக்கிட்டு எவ்வளவன் யாராவது கத்துவார். அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சிங்கம் புலி வீட்டுக்குள்ள தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கருது கத்துறாரு. நானும் ஒழுங்கா வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போய் கல்லை விட்டு எரிஞ்சுவாங்க. நம்ம உள்ள படுத்துருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க பூரா அடிச்சு படுத்துக்கிட்டார். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட். மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன். என்னோட இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ணலாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன். வாங்க பண்ணிக்கலாம் மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அன்றாக் கஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் செய்யப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ சதுரங்கப்பட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் வச்சிருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன். லேசாக சாப்பாடு எடுத்து இப்படி பார்ப்பேன். அவ்வளோ சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. தூங்கும்போது சாமி கும்பிடுவாங்க. ஃப்ளைட் ஏறுறதுன்னா சாமி கும்பிடுவாங்க. இறங்கினோடனே சாமி கும்பிடுவாங்க. யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னா தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு கும்பிடுவார். என்னென்னு செய்வார். அவர் வந்து சதுரங்கப்பட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறாங்க. எப்படி இப்போ என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்களே அவர் பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூசா நடிகேன் முன்னாடியே இருப்பான். உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களா? அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அவர் கதை கேட்குறாங்க. ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அதை இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த டிமாண்ட் டைமில் முடிக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்த அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுன்றது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும் போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிடுவாருன்றதுல ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தான்னு அந்த உள்ளே விடைய ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமேன்னு அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்கு, என்னால் வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் இங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம்
கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட்டை வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, முதல் படம் பண்ணுறாரு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் உட்காருவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்டு சிங்கம்புலி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இது நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர்கிட்ட அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும், படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படத்தை நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும், அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அது வேறு கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரோவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணுறது தான், அதுதான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் நம்ம கோல்மன் சார் சொன்னார் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சுட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அதை 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அது மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதாவது நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம், அவர் அங்கே கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது இதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்பவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பாரு, சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணதான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்தா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி பண்ண சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ் இவங்க எல்லாருமே. 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கிடணும், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் சார் வாங்கினார். சரி ரொம்ப சந்தோஷங்க ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்க, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிங்கப்பூர் சார் கோச்சிக்கிறார், ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபியூச்சர், இது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இவங்க இந்த பிரச்சனை நம்பிடாதீங்க. அண்ட் ஸ்ரீரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு, ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே, ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட அமைதியாக பேசுவாங்க, எல்லாம் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. முத்துராமன் சார் ரொம்ப அருமை சார், நீங்கள் பண்ணது பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். இந்த கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான், அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர் ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணீங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ்.
நம்மளோட ஃபைட் மாஸ்டர் தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம், எங்கள் மகேஷ் காரு. அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிடுவார், ஏன் டீ எழுத்துந்து எல்லாம் ஏன் தெரிஞ்சுங்க டீன்னு ஆரம்பிச்சுடுறாரு. அது ரொம்ப நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சாம் சார் அன்பிலீவபிள் சார். நீங்கள் பண்ணது சாரி ஜாவா சுந்தரேசன் சாரி எனக்கு அப்படியே சாம்சன் கூட பழகிடுச்சு, தான் பண்ணிச்சிருக்கீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டன் சார் எப்படி அந்த பாஷையை நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். அங்கேயே அது சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்க இவர் பேச பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணின்னு அவங்க வந்து கேட்டாங்க. தெரியலங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லையும் வந்து புது புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி. எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லியா மாஸ் ஆடியோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரிவுத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அந்த உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வந்து ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. Okay, ready? Yeah, 3, 2, 1, let's reveal. Coming up the Kadayoriya audio release. Successful audio release and வாழ்த்துக்கள். So coming up the Kadai crew, cast and crew எல்லாருக்கும்